பிரியமானவர்களே, இந்த நாளில் மீண்டும் CMCO நிமித்தம் நாம் இந்த ஒரு தொடர்புக்குள்ள காணப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். மீண்டும் நாம் யூடியூப்ல மூலமாக ஒருவரை சந்திக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். Beloved, once again, due to CMCO, once again we are back to indeed bringing our pre-recording to you through the YouTube. God is good. No matter what, He has given us the privilege to meet many Sundays physically. But now we are back for another 2 weeks in this situation. Let us pray and let us ask God to indeed to help us not to prolong this CMCO more than 2 weeks. ஆம் பிரியமானவர்களே, இந்த CMCO நிமித்தம் நாம் இவ்விதமாக கூடி வருவது இந்த 2 வார காலத்தில் காணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இந்த காலகட்டம் 2 வாரமாக இருக்கத்தக்க நாம் ஆண்டிற்கு மன்றாடி தேவனை நோக்கி நாம் கூப்பிடக்கூடியவர்களாக இருப்போம். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அது பிரகாரமாக அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். வாருங்கள் தேவஜனமே, இந்த நாளில் கர்த்தரை நோக்கி ஜெப நிலையிலே நாம் காணப்படுவோம். Let us look to God in prayer. And as we pray, let us commit ourselves, commit our situation, commit all those people who are indeed going through hard times during this CMCO. We know the cases are increasing daily. ஒவ்வொரு நாளும் அதிகமாக மக்கள் இந்த COVID-19 நிமித்தம் பாதிக்கப்படக்கூடிய இருக்கிற நிலையில இருக்கிறார்கள். கிளாங் ரெட் ஜோன் அவுட் ஆனது காரணமே இந்த வியாதி அதிகரித்ததுனால. எஸ், கிளாங் became red zone because there are more people who are indeed inflicted by this virus. COVID-19 has caused havoc in many places. Let us pray. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே பதில் கொடுக்கக்கூடிய தேவன் நீர் ஒருவர். Lord, we come to you knowing, Lord, that you're a God who answers prayer. At this very moment we pray, we ask, Lord, that your mercy, your grace, Lord, and your power will be displayed in your church, Lord. ஆமையா, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய திருச்சபையின் மக்கள் மத்தியில் நீர் வெளிப்படுத்தி வரத்தக்க இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு நீர் இறங்கக்கூடிய தேவனாக இருக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த COVID-19 நிமித்தம் நாங்கள் திரும்ப லாக்டவுன்ல வந்து விட்டோம் ஐயா. ஆனால் இது 2 வாரமாக மட்டும் இருக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம். Yes, Lord, because of COVID-19, we are back to lockdown, Lord. We cannot come to church, Lord. We pray that this 2 week only will be the days that we will be unable to meet, Lord, in the physical realm, Lord. After that, we ask, Lord, that you will pave the way, Lord. You will give us the opportunity, Lord, to come before your presence, Lord. Today we want to entrust, Lord, this message to you, Lord. Yes, Lord, as your servant, I speak forth your word, Lord. You speak to each one of us, Lord. By your Spirit, Lord, you minister to us, Lord. ஆண்டவரே ஐயா, இந்த நாளில் எங்களோட இடைபடும், எங்களோட பேசும் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே தெளிவாக திட்டமாக வரத்தக்க நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை எடுத்து போடும், தெளிவாக உம்முடைய நற்செய்தி எங்கள் மத்தியிலே சேரத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷனுடைய தீர்மானத்தின் படி அல்ல, யோசனையின் படி அல்ல, இந்த நாளில் உம்முடைய தீர்மானத்தின் படி, யோசனையின் படி எங்களோட நீர் இடைபெற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray, Lord, that this day you will speak forth before us, Lord. You will bring your truth in power
in authority before us, Lord. Lord, not as man thinks, Lord, not as man desire, Lord, but your thoughts, Lord, your desire, Lord, let it prevail in our midst, Lord. We surrender everything to you, Lord. உம்மண்டல எல்லாத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அநாதியின் தீர்மானத்தின் பிரகாரமாக நீர் இந்த நாளை எங்களை நடத்தி வரத்தக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் எங்களோட உம்முடைய சத்தியத்தை பராமரித்து வரத்தக்க நாங்கள் செபித்து ஒப்பு கொடுத்து இவைகளாம் இயேசு நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளை நாம் இன்றே எடுக்கப்பட்ட வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். இன்று எடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கை 4வது அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 22 வரை நாம் வாசிக்க இருக்கிறோம். நான் ஆங்கிலத்தில் வாசிப்பேன், நீங்கள் தமிழில் என்னோடு சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருக்கிறீர்கள். இது நீண்டமான ஒரு பகுதி, ஆனால் ஒரு சகிப்புத்தன்மையோட நாம் இந்த வசனங்களை வாசித்து வரோம். Today's portion is from Acts chapter 4 verse 1 to 22. I know it's a long passage, but let us with patience read through this passage as I read. Now, as they spoke to the people, the priests, the captain of the temple, and the Sadducees came upon them, being greatly disturbed that they taught the people and preached in Jesus the resurrection from the dead. And they laid hand on them and put them in custody until the next day, for it was already evening. However, many of those who heard the word believed, and the number of the men came to be about 5,000. And it came to pass on the next day that their rulers, elders, and scribes, as well as Annas the high priest, Caiaphas, John, and Alexander, and as many as were of the family of the high priest, were gathered together at Jerusalem. And when they had set them in the midst, they asked, "By what power or by what name have you done this?" Then Peter, filled with the Holy Spirit, said to them, "Rulers of the people and elders of Israel, if we this day are judged for a good deed done to a helpless man, by what means he has been made well, let it be known to you all and to all the people of Israel that by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, whom God raised from the dead, by him this man stands before you whole. This is the stone which was rejected by you builders, which has been the chief cornerstone. Nor is there salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved." Verse 13. Now, when they saw the boldness of Peter and John and perceived that they were uneducated and untrained men, they marveled. And they realized that they had been with Jesus. And seeing the man who had been healed standing with them, they would say nothing against it. But when they had commanded them to go aside out of the council, they comfort among themselves, saying, "What shall we do to this man? For indeed that a notable miracle has been done through them is evident to all who dwell in Jerusalem, and we cannot deny it, but so that it spreads no further among the people, let us severely threaten them that from now on they speak to no man in this name." So they called them and commanded them not to speak to all, nor teach in the name of Jesus. But Peter and John answered
and said to them, whether it is right in the sight of God to listen to you more than to God, you judge. For we cannot but speak the things which we have seen and heard. So when they had further threatened them, they let them go, finding no way of punishing them because of the people, since they all glorified God for what had been done. For the man was over 40 years old, on whom this miracle of healing had been performed. Praise be to God for the reading of His word. Beloved, for many weeks we have been in this topic. What happened when you are intimate with God? நீங்கள் தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் இருந்தால் என்ன நடக்கும்? இந்த ஒரு தலைப்போடு உங்கள் மத்தியிலே பல வாரங்களாக பேசிக்கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, 5 புள்ளி உள்ள ஒரு செய்தி என்று நான் சொன்னேன். I remember telling you all that there are 5 points toward this theme. What happened when you are intimate with God? And the first point was, God will expose us. ஆண்டவர் நம்மை அம்பலப்படுத்துவார். இரண்டாவதாக, secondly, when we are intimate with God, He brings transformation. இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கிற காரியம் என்னென்றால், நாம் தேவனோடு நெருங்க ஒரு உறவுக்குள் இருக்கும் போது அவர் நம்மை மறுரூபத்துக்குள் நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு பிறகு மூன்றாவதாக நாம் பார்த்தது என்னென்றால், அவர் வெளிப்படுத்துதலை நமக்கு வெளிப்படுத்துவார். The third point that we see, when we are intimate with God, He will give us revelation. Revelation. Today we are coming to our fourth point, and our fourth point is become bold and powerful witnesses. நாலாவது புள்ளி என்ன என்றால், நாம் தைரியம் அடைந்து தேவனுக்கு வல்லமைக்குரிய சாட்சிகளாக மாறுவோம். தேவஜனமே, நாம் தேவனோடு நெருங்கி வரும்போது, அவரோட நாம் கிட்டி சேரும் போது, அவருடைய வெளிப்படுத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தர் அவர் என்ன செய்யறார் தெரியுமாங்க? நம்மை தைரியமுள்ள வல்லமைக்குரிய சாட்சிகளாக நிறுத்துறவராக இருக்கிறார். Beloved, when we come to God, when we draw near to Him, and as He draw near to us, God grants us His revelation. And as His revelation is unveiled to us, and we begin to see the truth that lies in God, and as we indeed discover many things through the unveiling of God's word in our life, we become bold and powerful witness unto the Lord. God wants us to be the light and the salt of the earth. ஆண்டவர் மெய்யாகவே உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாக அவர் நிறுத்தி வைத்தவராக இருக்கிறார். He wants us to radiate light to the dark places, and He wants us to be salt so that the taste that comes out of the salt can influence others. ஆம், நாம் பிரகாசிக்கக்கூடிய இருக்கிற ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்கங்க? இருள நாம் பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய இருக்கிற ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டுமில்லையா, நாம் இவ்விதமாக சுவையான உப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சுவை நிமித்தம் அநேகர் கவரப்பட்ட ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். This kind of passion
for the Lord is contagious and influence others. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜொலிக்கக்கூடிய இருக்கிற ஒரு ஒளியாக நாம் மாற முடியும். மெய்யாகவே சுவை கொடுக்கக்கூடிய இருக்கிற ஒரு உப்புக்குரிய பாண்டமாக நாம் இருக்கும் போது அநேக மக்களை நாம் தேவனண்டல கவர்ந்து அவர்களுக்கு ஒரு தொத்து நிலையில அநேகரை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை அமையக்கூடியவர்களாக மாறுகிறோம். மத்தேயு 5:13 நாம் வாசிக்கும் போது, when we read Matthew chapter 5 verse 13 to 16, there the scripture says clearly, you are the salt of the earth. And then the other portion says, you are the light of this earth. ஆம் பிரியமானவர்களே, மத்தேயு 5வது அதிகாரத்தில் 13-16 வசனங்களை நாம் வாசித்து வரும்போது 13 சொல்லப்பட இருக்கிற காரியம் என்னென்றால், இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரத்தில் ஃபன்ஃபேக்கு போயிருக்கிறோம். ஃபன்ஃபேக்கு போகும்போது அந்த ஃபன்ஃபேல இருக்கிற விசேஷம் என்ன என்றால், அந்த ஃபன்ஃபேல இருக்கிற எல்லா விளையாட்டு பொருட்கள் இருக்கிற இடத்துல நம்ம போகும்போது அது பலவிதமான அழகான வர்ணத்தில் இருக்கிற வெளிச்சத்தின் நிமித்தம், பல்ப் நிமித்தம் அலங்காரிக்கப்பட இருக்குது. ராத்திரில நம்ம போகும்போது அவங்க அந்த விளக்கெல்லாம் தட்டி விடும் போது அந்த இடமே பிரகாசமாக இருக்கும். பல வர்ணங்கள்ல அந்த ஒளி காணப்படுவதாக இருக்குது. என்னென்ன விளையாட்டு பொருள் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடமெல்லாம் ஒளியாக பிரகாசித்து கொண்டிருக்கும். When we go to a fun fair, what do we see? We see a lot of bulbs in different colors. At night when those bulbs are lit, oh, it is so beautiful, very colorfully. And every place of games we can see it is lit by this beautiful bulbs with different colors. And they look so wonderful. They look so nice and pleasant to the eyes. People are so attracted by it. ஜனங்கள் அது நிமித்தம் இழுக்கப்படக்கூடிய நிலையில இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியாக உப்பாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். God look at you and I and say, you are the salt of the earth. You are the light of the earth. Yes, salt and light has that property to attract others. ஆம், உப்புக்கும் ஒளிக்கும் என்ன மகத்துவம் இருக்குது என்றால், அது ஜனங்களை கவரக்கூடிய ஒரு காரியம், இழுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருப்பது என்று நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சிக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைய நாள் படிக்கப்பட்ட பகுதியிலிருந்து நாம் என்ன காண முடியும்? தேவஜனமே, சீஷர்கள் அவர்கள் பிடிக்கப்பட இருக்கிறார்கள். எதனால பிடிக்கப்பட இருக்கிறார்கள்? ஆம், பிறப்பிலிருந்து ஒரு முடவன் அழகான அந்த கேட்ல அமர்ந்து பிச்சை வாங்கும் போது அங்க பேதுருவும் யோவானும் போகிறார். அவன் பிச்சை வாங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல பேதுரு அவனை பார்த்து சொல்றான், பொன்னும் வெள்ளியும் எனக்கு இல்லை, ஆனா இயேசுடைய நாமத்தில் எழுந்து நில். Yes, in Acts we see there Peter and John going to the temple. Before that, entering into the temple, there is a beautiful gate, and by the side of the gate there was a man who was born to be a man who from birth cannot walk. He was asking for alms. Peter looked at him and said, silver and gold I have not, but in the name of Jesus, stand up and walk, he said. And the Lord Jesus
healed this man, and a great miracle took place. ஆம், அந்த நாளிலே அன்றாக இயேசு இந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். பெரிய ஒரு அற்புதம் அந்த நாளிலே நடந்தது. இந்த மனுஷன் அப்படியே துள்ளி எந்திரிச்சு அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தவனாக இருந்தான். ஆம், அங்கே இருக்கிற ஜனங்கள் பரபரப்பா அடைந்தார்கள். Yes, the people around there, they were amazed and they began to talk and they began to say. And when the guards of the high priest and when the Sadducees, when the scribes, when they saw all this, they were indeed very angry. And in chapter 4, we see they caught hold of Peter and John. They put them into the cell, into the prison. They kept them for a day. And the next day, they brought them out. The rulers, elders, and the scribes, they brought them out. And Ananias, the high priest, with Caiaphas, and the family of the high priest, they questioned both of them. And then they say, by what power or by what name have you done this? ஆம், அனானியாசும் அவனுடைய குடும்பத்தாரும் சீடர்களை பார்த்து, பேதுருவும் யோவானும் பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? யாருடைய வல்லமையிலும் யாருடைய நாமத்திலையும் இந்த அற்புதத்தை செய்தீர்கள், இந்த பெரிய காரியங்களை செய்தீர்கள் என்று அவர் கேட்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கென்று எழும்பக்கூடிய இருக்கிறவர்களாக மாறும்போது, கர்த்தரோடு நாம் நெருங்கி ஒரு உறவுக்குள்ள வரும்போது, கர்த்தர் நம்மை கொண்டு அவர் பலத்தமான காரியத்தை செய்கிறார், வல்லமையான காரியத்தை செய்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு தைரியத்தையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறது என்ன தெரியுமாங்க? இந்த பரிசேயர்களும் இந்த சீஃப் பிரீஸ்டும் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? அவர்கள் கண்டிலே இனி இந்த நாமத்தில் பேசக்கூடாது, இனி இந்த நாமத்தில் பிரசங்க பண்ணக்கூடாது என்று அவர்களை மிரட்டி அனுப்புகிறார்கள். அப்படி மிரட்டி அனுப்பும் போது சீடர்கள் தைரியமாக சொல்லக்கூடிய இருக்கிற ஒரு காரியம் என்ன என்றால், whether it is right in the sight of God to listen to you more than to God, you judge. ஆம், நீங்களே நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சையை கேட்டு நாங்கள் நடக்க வேண்டுமா, இல்லை தேவனுடைய பார்வையில் அவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறவர்களாக நாம் இருக்கணுமா? For we cannot but speak the things which we have seen and heard. ஆனால் நாங்கள் பார்த்ததும் கேட்டது இந்த காரியத்தை பிரசங்கிக்காம போக முடியாது என்று அவர்கள் சொல்வதை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். தேவஜனமே, ஆம், நீங்கள் தேவனோடு நெருங்கி வரும்போது, நீங்கள் தேவனோடு நெருங்கி வாழ்ந்து வரும்போது, நம்முடைய ஆண்டவராக தேவன் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை இன்னும் அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் சேரும் போது, when God's word indeed comes into our life in a greater measure, when we believe in that word and as we walk in that word, God gives us the power to do great mighty things in his name. Yes, as how this lame man walked, as how this man who couldn't walk for 40 years, he stood and he walked. In the name of Jesus, we can do mighty exploit, church. பிரியமானவர்களே, இயேசுடைய நாமத்தில் நாம் பிரதான காரியத்தை செய்யக்கூடிய இருக்கிற மக்களாக இருக்கிறோம். இயேசு சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று. Jesus looked at Martha and said, if you believe, you will do greater things.
If you believe, you will see the glory of God. The glory of God. ஆம், விசுவாசிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? When the disciples went back to the upper room, what did they do? They remained there praying until the visitation of the Holy Spirit came upon them. மேலறையில அவர்கள் போகும்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவஜனமே, வேதம் சொல்லிருக்குது, அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனோட அவர்கள் சஞ்சரித்து பல நாட்களாக அவர்கள் தேவனோட இணைந்த ஒரு நிலையில இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினது. ஆம், பேதுருவும் யோவானும் வல்லமையான ஒரு அற்புதத்தை செய்திருக்கிற காரணம் என்ன தெரியுமாங்க? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய வாழ்க்கையில வந்ததுனால. அதனால தான் வசனம் சொல்லுது, பேதுரு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவன் தேவனுடைய வார்த்தையை உரைத்தவனாக காணப்பட்டான். Yes, in the verse that we read earlier, the Bible says in verse 8, then Peter, filled with the Holy Spirit, said to them. Peter, filled with the Holy Spirit, said to them. Yes, when the Holy Spirit come upon our life, when the Holy Spirit directs our life, people of God, you can know for sure the power that is within our God, which is through the Holy Spirit, will flow in our life, and we too, like Peter, will do mighty works for God. After that experience of the infilling of the Holy Spirit, they changed and became powerful and bold witness for the Lord. ஆம், பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கி அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர்கள் அந்நிய பாஷையோட அக்கினிமயமான நிலையில தேவனுக்குள் இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை மெய்யாகவே ஆவி நிமித்தம் நடத்தி வரக்கூடிய நிலையிலே காணப்பட்டார். In the book of Acts, when we look at the disciple of Jesus, they were fearless and bold to speak before the chief priests and the Pharisees. ஆம், இன்றைய வாசிக்கப்பட்ட பகுதியில் 4வது அதிகாரத்தில் நாம் காணக்கூடிய இருக்கிற காரியம் என்ன என்றால், சீடர்கள் பேதுரு, யோவான், ஆம், ஆசாரிய அண்டையர்களே, பாரிசேயர்கள் அண்டையில, உன்னத ஆசாரிய அண்டையிலே தைரியத்தோட அவர்கள் எந்த ஒரு பயம் இல்லாமல் பேசக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இந்த பாரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த உன்னத ஆசாரி அனானியாஸ் அவர் பார்த்து வேதம் சொல்ல இருக்குது, பெருமித்து போனார்கள். ஏன் பெருமித்து போனார்கள்? இவர்கள் சாதாரணமான மக்கள் இல்லையா, மீன் பிடிக்கிறவர்கள் அல்லையா, இவர்களாக இப்படி பேசுறார்கள், இப்படி காரியங்களை செய்கிறார்களா? They looked, they marveled and they looked at the disciples and they said, these are mere fishermen. Are they doing such great work? Before God, God does not look at your status. God doesn't see how much you have studied. God doesn't see whether you're a PhD holder or you're a great orator. God is not looking at your ability. தேவனுக்கு முன்பாக நீ எப்படி தகுதிப்பட்டவனாக இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறது. நீ PhD ஹோல்டரா, நீ பெரிய நல்ல பேச்சாளரா, இப்படிலாம் ஆண்டவர் பார்க்கல. தேவஜனமே, நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, நீங்கள் தேவனிடல நீங்கள் நெருங்கி வரும்போது, அது யாராயிருக்கலாம், ஆம், உங்களை தகுதிப்படுத்த தேவன் உங்களை எல்லா நிலையிலும் நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். என்னத்தை பேசணும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எப்படி பேசணும் என்று ஆம் உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். When the Holy Spirit comes upon you, He will teach you the truth. He will tell you
how to proclaim this truth. Yes, the things which you don't know, he will unveil to you. We read Matthew chapter 10 verse 18 to 20. You will be brought before governors and kings for my name's sake, as a testimony to them and to the Gentiles. But when they deliver you up, do not worry about how you or what you should speak, for it will be given to you in that hour what you should speak. For it is not you who speak, but the Spirit of your Father who speaks in you. ஆம் பிரியமானவர்களே, நீங்க என்னத்தை பத்தி பேசணும்னு கவலைப்படாத. அவர் உன்னை கொண்டு அவர் ஆவி நிமித்தம் பேசக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நீ என்னென்று பேச வேண்டும் என்று உனக்கு வார்த்தையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் நாம் விசுவாசிப்போமா, தேவனை நோக்கி பார்ப்போமா. கர்த்தரை நோக்கி பார்க்க இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். If you look up to God, you will not be put to shame. When you trust God, when you are sure of His revelation, God will continue to educate you and take you into a greater height. Not only that, what you speak, what you declare, you will indeed perform. ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் மேலும் மேலும் அவருடைய ஆவி நிமித்தம் அவருடைய சத்தியத்தை உங்களுக்கு விவரித்து காட்டுவார். ஆம், அந்த சத்தியத்தை நீங்கள் உரைத்து பேசும்போது அந்த சத்திய பிரகாரமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை, ஆம் அடையாளங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நீங்கள் நெருங்கி வரும்போது தைரியமான, ஆம் கர்த்தர் உங்களை தைரியமான வல்லமை நிறைந்த ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசி வந்ததுக்காக நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம் எங்களுக்கு வெளிப்பட்டு வந்ததுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கேட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்மண்டலே இன்னும் அதிகமாக நெருங்கி வர நீர் கிருபை தாரும். Lord, we pray that as your children has heard your word, Lord, help them to draw closer to you, nearer to you, Lord. Let them know, Lord, as they draw near to you, they will become bold and powerful witness for you in the Spirit, Lord. Your Holy Spirit is given to us, Lord, so that He will lead us in all truth, Lord. And on that day, Lord, when we are before governors, rulers, Lord, kings, Lord, when we don't know what to say, through the power of the Holy Spirit, Lord, you will speak with us, Lord, and you will speak to them, Lord. Revelations, Lord. You will speak to them, Lord, things, Lord, which they will marvel at, Lord, because you are a God who is alive, Lord, who is with us, Lord. ஆமையா, விசுவாசிகளாக இருக்கிற நாம் உம்முடைய வார்த்தையை உரைக்கும் போது அது ஆண்டவரே புத்திசாலியாக ஞானம் நிறைந்து நாங்கள் பேசும்போது பெருமித்து நிற்பார்கள் ஐயா. ராஜாக்கள் பெருமித்து நிற்பார்கள், தலைவர்கள் பெருமித்து நிற்பார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோட வல்லமையோட பிரசங்கிக்கக்கூடியவர்கள் நாங்கள் காணவில்லை. ஆமையா, நீங்கள் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு பயமில்லை. நீங்கள் எங்களோடு இருக்கும்போது ஐயா அற்புதம் அடையாளமும் எங்க கூட வரும் என்று சொன்னவராக இருக்கிறேன். நன்றி, நன்றி சுவாமி. Lord, we want to thank you, Lord. When you are with us, Lord, there is no fear, Lord. When you are with us, Lord, we know signs and wonders will follow us, Lord, because you are an awesome God. You are almighty God who is always with us, Lord, who walks with us, Lord, who talks with us, Lord,
who does things before us. In Jesus' name we pray. Amen. வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் நம்மை தைரியமாக வல்லமையான சாட்சியாக நிறுத்தத்தக்கதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறுவாதே. ஆமீன். ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பார், என்றும் இருப்பார். பயப்படாமல் தொடர்ந்து இந்த 2 வாரத்திலே கர்த்தரோடு நாம் களி கூர்ந்தவர்களாக இருப்போம். ஜெப வாழ்க்கையில நாம் முன்னேற இருக்கிறவர்களாக இருப்போம். These 2 weeks God has given us. Let us not worry. Let us not be afraid. But church, let us spend time with God. God has given these 2 weeks so that we will draw closer, nearer, and see how wonderful and how great and awesome our Lord is. Yes, these 2 weeks, you are going to see marvelous things. These 2 weeks, you are going to see and hear the things that God will do in your life and in the life of all those whom you love, and also in Malaysia and throughout the world. In Jesus' name, I bless you all. Amen.